நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ரியலி கமெண்ட் விராட் கோலி. அதாவது விராட் கோலியை பத்தி நம்ம பெருமையா பேசி 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 அழுத்து போச்சு. நான் ரொம்ப பெருமையெல்லாம் பேச போறது இல்லை. ஆனா என்ன விஷயம்னா, நீ சொன்னல அந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய பசி இருக்கு அப்படிங்கிறது, அந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய பசி விராட் கோலிக்கு திருப்பி திருப்பி இருக்கே. அது மட்டும் எங்கேருந்து வருது? அந்த பசியை பார்த்து ஒரு 4 பேர் நம்ம கத்துக்கலாம் தான் நான் ஃபீல் பண்றேன். ஜெனுவினா he has nobody to prove anything to. பட் எதனால பண்ண முடியுது? ஏன்னா ஒரு பர்சனல் பிரைடு, அந்த ஒரு கர்வம்னு சொல்லுவாங்க, தான் மேல இருக்கிற ஒரு அவனுக்கு அவன் போட்டுக்கிற ஒரு வேல்யூ, அவனுக்கு அவன் போட்டுக்கிற ஒரு பெஞ்ச் மார்க். இது வந்து இட் இஸ் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் கிரிக்கெட். கிரிக்கெட்லயே ஒப்பிட்டு பார்க்க மாட்டேன். நமக்கு லைஃப் லெசன் நான் ஃபீல் பண்றேன். ஒருத்தன் வந்து யூ கேன் பர்சனலா வந்து யூ கேன் ஹேவ் டிஃபரெண்ட் தாட்ஸ். ஒருத்தரோட வந்து நீ வந்து டிஃபரன்சஸ் இருக்கலாம், ஒருத்தரோட வந்து நீ கான்வர்சேஷன்ஸ் இருக்கலாம், யூ கேன் டிஸ்அக்ரி டு அக்ரி. ஆனா அவன் ஒரு பீஸ்டியா, சத்தியமா சொல்றேன், அவன் ஒரு பீஸ்ட். ஏன் பீஸ்ட்னா, அவனால தன்னைத்தானே உயர்த்திக்க முடியுது. தன்னைத்தானே உயர்த்திக்க கூடிய ஒருத்தனுக்கு இந்த உலகத்துல யாருமே தேவையில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அவனோட போட்டி அவனோட தான். அண்ட் அது ஒரு பெரிய லெசன் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் ஃபீல் பண்றேன்.